Hi friends, welcome to Trailer Meme channel. ரத்னம் படத்துல பிடிச்ச 5 விஷயங்களையும் பிடிக்காத 5 விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் மியூசிக். தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் கொலை மாசா அமைச்சிருக்காரு. குறிப்பா நைட் ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும். கொலவெறியோட ஒரு கும்பல் பிரியாவை துரத்திக்கிட்டு போகும். அப்போ போடுற ஒரு பிஜிஎம் இதயத்துக்குள்ள ஒரு படபடப்பை ஏற்படுத்துது. பாடல்களும் நல்லாவே இருக்கு. குறிப்பா எதனால அப்படிங்கிற மெலடி சாங்ஸ் மனசை கொள்ளையடிக்குது. நெக்ஸ்ட் ஃபைட் சீன்ஸ். அருவா கத்தியோட விஷால் சண்டை போடுற சீன்லாம் செம்மையா எடுத்திருக்காங்க. குறிப்பா அருவால்ல கையில கட்டி நிறைய பேரை வெட்டி சரிக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் தரமான சம்பவம். நெக்ஸ்ட் ஹீரோ விஷால் 6 அடி ஒசரத்துல அடி வெளுக்கிறாரு. ஆக்ஷன்ல பட்டைய கலப்புறது விஷாலுக்கு புதுசு இல்லதான். ஆனா இந்த படத்துல வர்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. அதுல விஷாலோட பங்கு ரொம்பவே அதிகம். கத்தி குத்து வாங்கினாலும் பிரியாவை காப்பாற்றணுமே அப்படிங்கிற பரிதவிப்பு நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் மட்டும் இல்லை, ஆக்டிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு விஷால். நெக்ஸ்ட்டு பிரியா பவானி அண்ட் சமுத்திரகனி 2 பேருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. அதை 2 பேருமே சிறப்பாக பயன்படுத்தியும் இருக்காங்க. கர்ப்பிணியாக வந்து அனுதாபத்தை அழுறாங்க பிரியா. திருத்தணி எம்எல்ஏவை வந்து ஹீரோக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு சமுத்திரகனி. ஆந்திரா போலீஸை இவர் அலற விடுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பதியை ஆந்திராக்கு பிரிச்சு கொடுத்தப்போ ஆர்டர் தாண்டி வர எந்த பஸ்ஸும் திரும்பி போக முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் சீனு. பஸ்ஸை கவுத்து கொள்ளையடிக்கிற சீன் ரொம்பவே கஷ்டமாகவும் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. அடுத்து என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு ஹைப்பையும் கொடுத்துச்சு. அதை அப்படியே கிளைமாக்ஸுக்கு கொண்டு வந்து சேர்த்த விதம் சூப்பராக இருந்தது. கிருஷ்ணரோட கம்சவதத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுற சீனு ரொம்பவே ரசிக்க முடிஞ்சது. இனிமே பிடிக்காத 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கதை. சுத்தமா நம்ம கூட கனெக்ட் ஆகல. ஹரி சார் படங்கள்ல கதை நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம ஊருக்குள்ளேயோ நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனால் இந்த கதை அதில் சரிக்கிருச்சு. எங்கேயோ யாரோ அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு லேகு. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு போரிங்கான மனநிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். விஷால் பிரியா வீட்டுக்கு வந்து டேரா போட்டதுக்கு அப்புறம் கதையும் அங்கேயே டேரா போட்டு உட்காந்துருச்சு. அந்த பொண்ணு என் உசிறு என் மூச்சு. நெக்ஸ்ட் ரிப்பீட்டான கார் சேசிங் சீன்ஸ். தாரில் வந்து துரத்திட்டு வர ஸ்கார்பியோ கார்களை இடித்து பறக்க விட்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ காரில் வந்து சோம்பி மாதிரி வர்ற வில்லன்களை ஸ்கார்பியோவை வச்சு அடித்து காலி பண்ணுறாரு. அடுத்தது டாரஸில் ஏறியும் அதே தான் பண்ணுறாரு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற ஃபீலிங் தான் நமக்கு வந்துச்சு. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் காமெடி. ஹரிசார் படங்களில் காமெடி சீன்ஸ் செம்மையாக இருக்கும். கோவில், தாமிரபரணின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் யோகி பாபு இருந்தும் எங்கேயுமே காமெடி பண்ணவே இல்லை. ஒரு அடியாளா விஷாலோட ரைட் ஹேண்டாக தான் வர்றாரு யோகி பாபு. இதுக்கு எதுக்கு யோகி பாபு? கலையரசன், சந்தோஷ் பிரதாப் இந்த மாதிரி நடிகர்கள் இது நடிச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் சென்டிமெண்ட். படத்தோட மையப்புள்ளியே அம்மா சென்டிமெண்ட் தான். ஆனால் அது ஒரு திணிப்பாக தான் தோணுச்சே தவிர ஒரு உணர்ச்சிகரமாக இல்லை. கேஜிஎஃப் அம்மா அளவுக்கு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்த்து எடுத்திருக்காங்க. ஆனால் சலாரில் வர்ற அம்மா கேரக்டர் ஏற்படுத்தின பாதிப்பை கூட ரத்னம் அம்மா கேரக்டர் ஏற்படுத்தலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தாண்டா கொடுக்கணும். படத்துக்கு எது பெரிய ப்ளஸ் நினைச்சாங்களோ அதுவே பெரிய மைனஸாக மாறிடுச்சு. அதுதான் ரத்னத்தோட அம்மா. இது படத்தோட டீமுக்கு மட்டும் இல்லை, ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சோகம். ஒருத்தர் உயிர் விட மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.